நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கோடு நாங்கள் போட்டி போடுறதில்ல, உலக நாடுகளோடு தான் போட்டி போடுறோம். விரைவிலேயே 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை உச்சத்தை அடைந்து விடுவோம். அதிகமாக ஜிஎஸ்டி நாங்க தான் கொடுக்கிறோம் அப்படின்னு பொருளாதாரத்துல இந்தியாவுடைய ஜிடிபியை விட தமிழ்நாடு ஜிடிபி பெருசு இப்படியெல்லாம் பேசுறாங்க. நம்மளும் இதை நம்புறோம். திடீர்னு பார்த்தா ஒரு சோகமான செய்தி ஒன்று வந்திருக்குது. சோகமானன்னா மனசே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. என்னன்னா, குடியரசு தினத்துல சுதந்திர தினத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் 10 ஆண்டுகள் அவர் மீது எந்த ஒரு சார்ஜ் ஷீட்டோ எந்த ஒரு தவறும் செய்யலைன்னா அவருக்கு மிக சிறந்த காவல் நிலையம் காவலர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதக்கம் கொடுப்பாங்க. இது போல கடந்த குடியரசு தினம் அதுல பதக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலியில ஆர்டர் 113 பேருக்கு பதக்கம் கொடுக்கணும். ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சேரலையா. முத நாள் நைட்டு தான் உங்களுக்கு தெரியுது, இன்னைக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு பதக்கமே இருக்காது, என்ன பண்ணலான்னதும் கழிவறையிலே அமர்ந்த பொழுது அந்த காவலர் அதிகாரிகளுக்கு ஒரு புதுசா ஒரு ஐடியா தோணிருக்கு. போன வருஷத்துல எல்லாருக்கும் இதே போல கொடுத்துருப்போம்ல, அவங்களாம் லிஸ்ட் எடு, அவங்க வீட்டில் போயிட்டு பதக்கத்தை வாங்கிட்டு அதை கொடுப்போம். பார்த்தா 2 மேட்ச் ஆகலை. ஏன்னா இந்த தடவை ஜாஸ்தி வாங்குறாங்க. அதனால இப்ப என்னன்னா, இந்த பல கூட்டங்கள் கட்சி கூட்டங்களை பார்த்தீங்கன்னா சால் போடுவாங்க. அந்த சால் அப்படியே பின்பக்கம் போயிட்டு திரும்ப இன்னொருத்தர் வருவார், அவரும் அதே சால் போடுவார். ஏன்னா அவர் சால் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டார் சால்வை. அதே போல பதக்கத்தை மாத்தி மாத்தி கொடுத்து வாங்கி திரும்ப பதக்கம் சொருவி இப்படி வந்திருக்கு. இது போன்ற ஒரு அவல நிலை இல்லை, அது போலீஸ்காரர்களுக்கு செய்த ஒரு அநீதி, அவமானம் அப்படின்லாம் ஆர்டிகல் வந்திருக்குது. இப்போ பத்திரிகை செய்தியாக வந்திருக்குது. எப்படி பாக்குறீங்க? இது நடந்திருக்கிறது திருநெல்வேலியில. நிச்சயமாக அவமானம் தான். ஏன்னா இப்ப பாருங்க, 113 பதக்கத்தை கூட தயார் செய்ய வக்கில்லாத அளவுக்கு இந்த நிர்வாகம், தமிழக நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனா எவ்வளவு ஒரு அவமானம் பாருங்க. பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவலர்களுக்கு இதான் நிலைமை. அவங்க திமுக மாதிரியே செயல்படுறாங்க. அப்படி இருந்தும் அப்படி இருந்து அப்படிதான் கவனிப்பு. இப்ப கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் எனிதிங். ஏதாவது எதிர்பாராம நடக்கூடிய பல சம்பவங்களுக்கு கூட தயார் நிலையில கவர்மெண்ட் இருக்கணும் என்று சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்ப திடீர் ஒரு கலாமிட்டி வருது, அந்த மாதிரி எதிர்பாராம அந்த நிகழ்ச்சி கிடையாது. ஜனவரி 26 அது மாறல, பல மாசங்களுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். இல்ல, உங்களுக்கு தெளிவா தெரியுது ஜனவரி 26 குடியரசு தினம்னு. ஸ்டாலினுக்கு பல நேரங்கள்ல இந்த டவுட் வந்திருக்கலாங்கிறீங்க. சரி, 113 பதக்கம் தான் கொடுக்க போறோம், இந்த தேதியில கொடுக்க போறோங்கிறது முடிவு பண்ணிருப்பாங்க இல்லையா? அது என்ன நேத்திக்கு முடிவு பண்ணிருப்பாங்களா? இல்ல ஒரு வாரம், பல மாதங்களுக்கு முன்பு முடிவு பண்ணி அதுக்கு உடனே ஒரு ப்ராஜெக்ட் ஃபண்ட் அலோகேட் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? கவர்மெண்ட்ல அதான எல்லா இடத்துலயும் அதான ப்ரொசீஜர் இல்லையா? அப்போ 113 பதக்கங்களை கொடுப்பதற்கான ஒரு நிர்வாக திறமை கூட அற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னா அதை விட வெட்கக்கேடு என்ன இருக்கு? இதே போல பல ஒரு முறை நம்ம செய்தி சில பேசணும். கோயம்புத்தூர்லயும் எங்கேயோ கொங்கு மண்டலத்துல எந்த ஊர்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அரசாங்கங்களுடைய பயனாளிகளுக்கான இந்த பரிசு தொகுப்பு வாங்கும்போது திரும்ப ஒரு 5 மட்டும் வச்சிருக்காங்க. அவர் 100 பேர் வந்திருக்காங்க. அப்படியே திருப்பி ரொட்டேஷன் வருது, அது வீடியோ எடுக்கிறாங்க, சமூக வலைத்தளங்கள வருது. இதே போல நீங்க சால்வை சொன்னீங்க, இதெல்லாம் கூட சரி நம்ம ஏத்துக்க முடியும். ஆனா ப்ரிப்பேர் இல்லாம வருவாங்க. சரி, இல்ல அத கூட தவறுதான். இதனால கூட என்னன்னா, இது இந்த பதக்கம் வழங்குது என்பது ஒரு அங்கீகரிக்கக்கூடிய அங்கீகாரம். இப்போ உனக்கு இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, இவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அவங்க குடும்பத்தோட வந்திருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கே அது ஒண்ணுமே இல்லாத ஒரு பேப்பர், அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி இன்னொரு குழந்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்ப அவமானப்படுத்துறது தானே அது. அந்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திருக்காங்க, அவங்களுடைய சர்வீசஸ் அவமானப்படுத்திருக்காங்க. அதனால ஒரு பெரிய அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை தமிழக அரசு செஞ்சிருக்கு. அந்த காவல்துறைக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய சர்வாதிகாரி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? நீங்க அழகா சொன்னீங்க, இதற்கும் ஃபண்ட் மத்திய அரசு கொடுக்கலன்னு ஏதாவது சொல்ல. மத்திய அரசு வஞ்சிக்கிறது, மத்திய அரசு அப்படி சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருவாங்க. பதக்கம் வாங்க காசு தராத பாசிச பாஜக அப்படின்னு சொல்ல போற. இது குறிப்பா என்ன ஆகும்னா, அந்த காவல்துறையில நம்ம ஒரு பக்கம் திமுகவுக்கு ஜாட்ரான்னு சொல்றோம், அதெல்லாம் ஒரு பக்கம், அது உண்மைதான். அது இருந்தாலும் கூட டிமோட்டிவேட் ஆகும் இல்லையா? டிமோட்டிவேட் ஆகும். காவல்துறை என்பது பாத்தீங்கன்னா
மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிக்சட் ஹவர்ஸ் இருக்கும். இவங்களுக்கு ஒண்ணு கால நேரம் கிடையாது, எப்ப போகணும் எப்ப வரணும், ஒண்ணு டியூட்டி டைம் ஒண்ணு திடீர்னு கிளம்பி உடனே போகணும், மணிக்கணக்கா வெயில்ல சோறு தண்ணி இல்லாம, அதானே அவங்க காவல்துறை. அப்படி சர்வீஸ் பண்ணக்கூடிய காவல்துறை வந்து ஒரு 10 வருஷம் ஒழுங்கா சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன அங்கீகாரம், ஒரு பதக்கம், அவ்வளவுதான், கைத்தட்டல். அந்த மரியாதையை கூட ஒழுங்கா செய்ய துப்பு இல்லாத அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்கிறது. உண்மையிலேயே ஸ்டாலின் வந்து ஒரு மானமுள்ள ஒரு இவரா இருந்தா என்ன பண்ணும், அமைச்சரா இருந்தா என்ன பண்ணும், என்னுடைய துறைக்கு வந்து ஒரு பெரிய தோல்வி என்று சொல்லி தார்மீக ரீதியா ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் சில பேர்லாம் இல்ல சொன்ன பிறகு திருப்பி அந்த மாதிரி கூட ஒரு டிராமா நடத்தியிருக்கலாம். அது கூட செய்யல. அப்ப அது இவருக்கு தெரிஞ்சதா இல்ல இது நம்முடைய கடமையை நம்ம சரியா பண்ணல அப்படிங்கிற என்ன கூட வரலையா என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் 2 செய்தியும் சேர்த்து சொல்லல, ஆனா இதை சேர்த்து சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறதுனால சொல்றேன். நமக்கு தெரியும், இந்த கால்வான் பள்ளத்தாக்குல பெரிய பிரச்சனை நமக்கும் சீனாவுக்கும் வந்தது. நமது தரப்புல 22 இராணுவ வீரர்கள் பலிதானம் ஆனார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள். அதுவும் நம்ம ஊர் ராமநாதபுரத்தை சேர்ந்த அவில்தார் பழனி தலைமையில தான் அந்த இராணுவ வீரர்கள் சண்டை போட்டாங்க. ஆனா சீனா தரப்புல 45க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. ஆனா நம்ம என்ன சொன்னோம், 22 பேர் இறந்து போனாங்க, இவர்கள் எல்லாம் மாவீரர்கள், அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷனோ என்னென்னவோ எல்லாம் செஞ்சோம். இன்னும் சொல்ல போனா இப்பொழுது லடாக்ல பழனி அவர்களுக்கு ஒரு வெண்கல சிலையை நம்ம தொடங்கி வச்சிருக்கோம். டேராடூன்ல அவருக்கு அந்த ட்ரைனிங் சென்டர்லயும் அவருக்கு ஒரு சிலை இருக்கு. ஆனா சீனால இப்போ இராணுவத்தினர் மத்தியில ஒரு கொதிப்பு இருக்கு. இந்த நாட்டுக்காக தான் நாங்க 45 பேர் செத்துருக்கோம். ஆனா ஜியோ பாலிடிக்ஸ் நம்மளுடைய தோல்வி தெரிஞ்ச அசிங்கமா இருக்குன்னு எத்தனை பேர் இறந்தார்கள்னு உட்பட ஒன்றும் சொல்லாம அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கூட, ஏன்னா அது தெரிஞ்ச விலையில தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாம இருக்காங்கிறத சொல்லும் பொழுது இதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அதாவது உரிய அங்கீகாரம் கொடுக்காத ஒரு தன்மை. நிச்சயமாக. அதாவது இந்த பணம் என்பதை விட, சம்பளம் என்பதை விட, வருமானத்தை விட இந்த அங்கீகாரம் என்பது ரொம்ப முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா சில தனியார் கம்பெனியில முதல்ல சேர்ந்திருப்பான், கடைசி வரைக்கும் அங்கேயே இருப்பான், போகவே மாட்டான். சம்பளம் கூட கம்மியா தான் இருக்கும். ஆனா என்னன்னா அவனுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்க போனா இருக்கும், ஒரு அங்கீகாரம் இருக்கும், அது ஒரு பெரிய திருப்தி. அந்த இதுல வந்து சொல்லுவாங்க மாஸ்லோஸ் ஹியரார்கிக்கல் நீட்ஸ் அப்படி சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் எழுதியிருக்காரு. அது ஒரு பிரமிட் மாதிரி போட்டிருப்பாரு. அதுல போகும்போது அந்த வருமானம் எல்லாத்த விட கீழே கடைசியா என்ன கொடுத்திருப்பாருன்னா, அந்த பிரமிட்ல இந்த அங்கீகாரம் என்பது மிக 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 பெருசு. நீங்க ஒரு சின்ன பேப்பர் கொடுக்குறோம் அல்லது ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்றோம், அந்த வார்த்தை வந்து அவனோட மோட்டிவேட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கும். அதுதான் ஒரு ஆர்கனைசேஷன் முக்கியமானது. அவர் மாஸ்லோ என்கின்ற ரஷ்ய உளவியல் அறிஞர் சொல்லியிருப்பார். அப்ப அந்த அங்கீகாரத்தை கொச்சப்படுத்திட்டீங்கல்ல, உங்களுடைய நிர்வாக திறமையின்மை எந்த அளவுக்கு வெளிப்பட்டு இருக்கு பாருங்க. இப்போ சமீபத்துல இந்த மாதிரி நீங்க சொன்னோன்னு எனக்கு நிறைய ஞாபகம் வந்தாச்சு. இப்ப சமீபத்துல மழை பெஞ்சப்ப ரெட் ஹில்ஸ் பகுதியில அந்த பகுதிகளில் ப்ளீச்சிங் பவுடர் ரோடு ஓரத்தில் அந்த துர்நாற்றம் முடிக்கும், அதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. ப்ளீச்சிங் பவுடர் இல்லைங்க, மழை வரப்போகுது தெரிஞ்சா எத்தனை இந்த ரெட் ஹில்ஸ் போய் எத்தனை ப்ளீச்சிங் பவுடர் அது யோசனை பண்ண மாட்டாங்களா? உடனே கடையில் போய் மைதா மாவு வந்து போட்டிருக்காங்க. பேப்பர்ல செய்தி வந்தது. இல்ல இங்க அமைச்சர் தாமான்புரம் சொன்னாரு, அது என்ன ரேட்டு இது என்ன ரேட்டுன்னு உனக்கு தாம்பரத்துலயும் இதே போட்டாங்க. அப்படியா? அப்ப வந்து வெள்ளையாக போட்டு அவ்வளவுதான். மைதா ரேட் என்னன்னு தெரியுமா, ப்ளீச்சிங் ரேட் என்னன்னு தெரியுமான்னு அடுத்த மீட்ல அவன் கரெக்டா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொன்ன உடனே அவருக்கு ஒன்னும் கோபம் வந்துருச்சு. இல்ல ப்ளீச்சிங் பவுடர் எதுக்காக போடுறோம்? இப்ப அமைச்சர் வெள்ளையா ஒண்ணு போடணும்னு கணக்கு அப்படியே நினைச்சிருக்காரா? அது சுகாதாரத்துக்கான ஒரு ஏற்பாடு. அப்ப வெள்ளையா இருந்தா எது வேணா போட்டுருவாங்களா? என்ன இது அல்பத்தனமா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சே இல்லாத அமைச்சர்கள், அப்படிப்பட்ட அமைச்சர்களை மேய்க்கக்கூடிய முதலமைச்சர், இதான் நம்முடைய இது. இங்க பாருங்க, இங்க ஒரு நீங்க ஃப்ளோல ஏதோ சொல்லிட்டீங்க, மேய்க்கக்கூடியன்னு சொல்லிட்டீங்க, தப்பான வார்த்தை தான். ஜிஹெச்ல ஒரு அம்மாவுக்கு வந்து ஆன்ஜியோ வந்து கையில தான் பண்ணுவாங்க. ஆன்ஜியோ பண்ணி முடிச்சு ரிசல்ட் வந்து எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கையை எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒழுங்கா பண்ணிருக்காங்க. அப்ப எந்த துறையில போனாலும் வந்து நிர்வாக சீர்கேடு. இந்த ஆட்சியில அவலம் பாருங்க. நீங்க இந்த அமைச்சர்கள் சொல்லுங்க, எந்த ஊரை இப்ப சேகர் பாபு எடுத்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, இந்த இந்து சமய அறநிலையத்துறை தவிர அவர் என்ன பண்ணுவாரு, அங்க போய் மேயர் கூட ஏதாவது அட்டடிச்சுட்டு அங்க போய் கொடை வச்சுட்டு பார்த்துட்டு வீடியோ போட்டு
நம்ம கல்வி அமைச்சர் போய் என்ன பண்ணுவாரு, பொறுப்புணர்வு துறையை போய் ஆய்வு பண்ணுவார், அதை பத்தி அறிக்கை விடுவார். அப்போ ஒவ்வொரு அமைச்சரும் தங்கள் துறையை பத்தி கவலைப்படாம, இந்த மாதிரி நிறைய இருக்கு, நான் 2 சாம்பிள் தான் சொல்றேன், வேற ஏதோ துறையை பத்தி பேசுறது, அறிக்கை விடுறது, கேள்வி பதில் கொடுக்கறது, இப்படி ஒரு கேலி கூத்தாக தமிழக நிர்வாகம் போய்கொண்டிருக்கிறது. அதுல இது ஒண்ணு ஃபெதர் மாதிரி நிர்வாக சீர்கேட்டுக்கு அந்த ஃபெதர்ல ஒண்ணு சேர்த்துக்கலாம். அதனால ரொம்ப மிக வேதனையாக இருக்கிறது. அடுத்த 3 மாதங்கள் தான் நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படிப்பட்ட நிர்வாக சீர்கேடு தொடர வேண்டுமா என்பதை முடிவு செய்யக்கூடிய வாய்ப்பு 3 மாதங்கள் கழித்து வரப்போகின்றது என்ற பொறுப்புணர்வு தமிழக மக்களுக்கு வந்தால்தான் இதை மாற்ற முடியும். இல்லாட்டி இப்படியே தொடரும்.